ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரியல்மி தரப்பில் வந்து Realme 3 Pro, Realme X இந்த மாதிரி நிறைய ஃபோன் வந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டை Realme 3i அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகெடிக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். Realme 3i ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் வந்து ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கிற ஃபோன் தான். ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் லாக்ஸ் 3 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கில் தான் கிரேடியன்ட் லுக் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏற்கனவே வந்து டைமண்ட் கட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டைமண்ட் கட்டோடு சேர்த்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிரேடியன்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் சூப்பராக இருக்குது. ஸோ பில்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் ரொம்பவே வருதுன்னே சொல்லலாம். டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.2 இன்ச் HD+ ரெசல்யூஷன் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பட் வந்து AMOLED அளவுக்கு இந்த டிஸ்பிளே வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ வந்து அது ஒரு ட்ராபேக் சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 10,000 செக்மெண்ட்டில் இந்த டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு ஒர்த்துனே சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த Realme 3i வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே Realme 1 இருந்த அதே Helio P60 அந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 12 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கனால பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த வித குறையும் இல்லை. இதை தொடர்ந்து கேமிங்னு பார்க்கும்போது இதில் வந்து Mali G72 MP3 அப்படிங்கிற ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கும் வந்து ஆவரேஜாக நல்லாவே இருக்குது. PUBG மாதிரி கேமிங்லாம் வந்து மீடியம் செட்டிங்ஸில் நல்லாவே இருந்தாங்க தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோவில் இந்த ப்ராசருக்கு வந்து இந்த மொபைல் ஒருத்தனே சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மொபைல் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பின்னாடி வந்து டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 MP f1.8 அப்பர்ச்சர் லென்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்டரி பார்த்திங்கன்னா ஒரு 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபின்னு பார்க்கும்போது இங்கே முன்னாடி இருக்க வாட்டர் ட்ராப்பில் வந்து ஒரு 13 MP f2.0 அப்பர்ச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுத்துலேயுமே வந்து 1080p 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். எடுக்கிற ஷாட்ஸும் நல்லா டீசெண்டாகவே வருது. RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB வேரியண்ட் அப்படிங்கிற பேசிக் வேரியண்ட்டும் 4GB RAM 64GB அப்படிங்கிற இன்னொரு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டூவல் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. அதே மாதிரி டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வந்து 250GB வரைக்கும் நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 9 Pie வந்து ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ColorOS 6 வந்து இது வந்து ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த இருக்கிற இன்டர்னல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேர்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 4230 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஃபோனில் வந்து சார்ஜிங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 5V 2A வரைக்கும் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் வந்து கொடுக்கல. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. USB Type-C கிடையாது. இது ஒரு டவுன் சைட் தான் சொல்லலாம். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேஸ் வேரியண்ட்டான 3GB RAM 32GB அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 8,000 அப்படிங்கிற விலையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஃபோன் ரொம்பவே வருதுன்னு சொல்லலாம். இதோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா Redmi 7. ஸோ அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து சுமார் 8,000 அப்படிங்கிற இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வருது. Snapdragon 632 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ப்ராசர் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு ஃபோனும் பார்த்திங்கன்னா edge to edge இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்து மோரலில் ஈவனாக இருக்குன்னு தான் சொல்லணும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோனும் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஃபோன் தான் சொல்ல முடியும். பட் இங்கே வந்து Realme 3iயில் வந்து ஓவராலாக பார்க்கும்போது லுக்ஸ் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு எட்ஜ்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Realme 3i ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகெடிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.